முன்னேற்றம் மாட்டாங்க. அதனால உங்க காலையே விழுகிறேன். இனிமேல் இன்று நாளைக்கு வந்து எந்த விவசாயிகளும் நடவடிக்கை எடுக்காதுங்க. அவன் எதுக்காக ஃபேக்டரி எடுத்து விடுறான்? அது கொஞ்சம் அது வரக்கூடாதுங்கிறதுக்காக ஃபேக்டரி எடுத்து விடுறான். அதுவும் முடியாம சோலார் போடுறான். அதுக்கப்புறம் தான் கரண்ட்டுக்கு போறான். அதுக்கு அந்த இடத்துக்கு கொண்டு போய் விட்டது யாரு? நீங்க. தடுக்கிறதுக்காக சம்பளம் கொடுக்குறாங்க, தடுக்க முடியல. அப்ப நீங்க முழு முதல் குற்றவாளி. ஆனா உங்கள் மேல எந்த நடவடிக்கையும் இல்லை. நாங்க நடவடிக்கை போற விவசாயம் வந்து இருக்குது. அப்ப நீங்க ஒரு புண்ணிய செஞ்சிருக்க, நாங்க பாவமா செஞ்சிருக்கோம். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, இனிமேல் உங்களால தீர்வு பண்ண முடியாது, நல்லா தெரியும். கேட்கத்தான் முடியும், உங்களுக்கு பண்ண முடியாது. மேல அனுப்புறீங்க, அது என்னைக்கு வருமோ வருது. அது வரைக்கும் இந்த வழித்தடம்ங்கிறது வனத்துக்கு வெளியே பேசாதீங்க. அது வனத்துக்குள்ள வச்சுக்கோங்க, வனத்துக்கு வெளியே பேசாதீங்க. யாரே வனத்துக்கு வெளியே வந்ததுனால பிரச்சனை. வராம இருந்தா வழித்தட பிரச்சனை வந்திருக்காது. தாத்தா காலத்துல வந்ததா இல்ல அப்பா காலத்துல வந்ததா? இப்பதான் வந்ததுக்கு காரணம் நீங்க தடுக்க முடியாததால் அது வெளியே வந்ததுனால அந்த பிரச்சனை வந்திருக்குது. ஒத்துக்குங்க. உண்மைதானே சார்? உண்மைதானே சார்? வெளியே வந்தது எனக்கு வழித்தட பிரச்சனை பேசுறீங்க, உள்ளே வராம பேசிக்க மாட்டீங்களா? அது யார் தடுக்கிறது? சம்பளம் வாங்குறீங்க, தடுக்க முடியல. அது எப்படி இருக்குது? அதனால சொல்றேன், இனிமேல் வந்து எந்த விவசாயி கொல்லணும்னு நினைக்கிறல. நீங்க துப்பாக்கியை கொடுத்தாலும் எல்லா விவசாயி சுட மாட்டா. மயிலே சுட சொன்னாலும் எல்லா விவசாயி சுட மாட்டா. எல்லாம் தெய்வமா நினைக்கிறாங்க. பக்தி, அது உங்கள் கேட்டு பக்தியா இருக்காங்க, பாசமா இருக்கிறாங்க. அதனால வந்து நீங்க அவன் பாதுகாப்புக்காக அவன் பண்றான். யாரு எந்த பயிர் மாடா இருந்தாலும் சரி, பன்னியா இருந்தாலும் சரி, ஏதா இருந்தாலும் பாதுகாப்புக்கு தான் பண்றான். அந்த விவசாயி பூமியை போய் மயில இருந்தாலும் சரி, மான இருந்தாலும் சரி, எதையும் நீங்க வந்து நடவடிக்கை பார்க்காத உங்க காலில் விழுந்துருவீங்க. அப்படி பண்ணீங்கன்னா இந்த விவசாயிய பாவம் சாவம் உங்களை மட்டும் இல்ல, இந்த நாட்டையே அழித்துவிடும். பாருங்க, நீங்க வந்து கொஞ்சம் பாதுகாத்து பாருங்க. இந்த வயநாடு மட்டும் இல்ல, நிறைய பிரச்சனை நாடு சந்திக்க காரணம் வந்து உங்க மேல அதிகாரிகள் தான், இந்த சட்டங்கள் தான். இப்ப வனத்துக்கு வெளியே வர தடுக்க முடியலன்னா இப்ப 20 வருஷமா நீங்க அவையை தோன்றீங்க, உங்களால முடிஞ்சதா? அப்ப சொல்லிருக்கணும் அரசாங்கத்திட்ட, எங்களால் இந்த அவை தோண்டி தடுக்க முடியல, வேற நடவடிக்கை எடுத்து நீங்க அனுப்பிச்சிருக்கணும். அந்த பணத்தை வாங்காம இருக்கணும். அப்ப வந்து தனியார் கூட சொன்ன 1 வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். உங்களால எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் தனியார் தான் விடுறாங்க. இப்ப தனியார் கூட்டுதான் நிறுத்திடுவா, எப்படி இருந்தாலும் நிறுத்திடுவா. டெண்டர் கொடுங்க, கண்டிப்பா அவன் நிறுத்திடுவான். செவ்வறு கட்டுறதா இருந்தா சரி, அகை வெட்டுறதா சரி, மின்வரை அவன் பண்ணிடுவான். ஒரு தடவை ஒரு ட்ரையல் பாருங்க, ஒரு வனக்கோட்டத்துக்கு பாருங்க, இல்ல ஒரு ரேஞ்சர் ஏரியா பாருங்க, ஏதாவது பண்ணி செய்யுங்க. அது எப்பவோ செய்யுங்க. ஆனா இப்ப வந்து நாளை முதல் விவசாய தோட்டத்தில் யானை செத்தா சரி, பன்றி செத்தா சரி, எது செத்தாலும் இந்த அதிகாரிகள் நடவடிக்கை கொடுக்காது. அப்படி இருந்தால் என்னை கூப்பிடுங்கள், நான் வருகிறேன். என்னோட நம்பர்ல நோட் பண்ணிக்கங்க. 99 எல்லாரும் நம்பர் இருக்கு, இல்லாத 99 42 வேணுகோபால் விவசாய சங்க மாநில தலைவர். 99 42 60 67 36. நீங்க கூப்பிடுங்க, என்னை உயிரை கொடுத்தாலும் உங்களை காப்பாத்துறேன். சும்மா விவசாய சங்கம் வச்சு தலைவர் வச்சு பிரயோஜனம் இல்லை. உங்களை காப்பாற்றுறது சங்கமே தேவையில்லை, தலைவர் பதவியே தேவையில்லை. அதனால நான் வந்து தயார், எதுக்கும் தயார், யார் காலையும் விடவும் தயார், அதே சமயம் எந்த எல்லைக்கும் சென்று போராடவும் தயார். ஆக எல்லாரும் விவசாயிகள் ஒண்ணாவாங்க. தலைவர் வந்தால் மட்டும் நீங்க வாங்க, நான் காப்பாற்றி கொடுக்குறேன். 15 வருஷத்துக்கு முன்னாலே டாக்டர் சிவசாமி சொன்னாங்க, இழப்பீடு வாங்க போன தோத்து போயிடும் சொன்னாங்க. ஆனா நம்ம விவசாயிகள் 1 வருஷம் கொடுப்போம், அப்புறம் கொடுக்க முடியாது, விவசாயினாலும் வாங்க முடியாது. ஆகவே இழப்பீடு போட நான் தோற்றுருவா நிரந்தரத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னா, ஆனா இன்னைக்குதான் விவசாயிகள் எல்லாம் இழப்பீடு வேண்டாம் சொல்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. இப்பதான் அந்த தலைவருடைய பாதைக்கு வந்துருக்கீங்க. நீங்க எல்லாரும் இந்த பாதைக்கு வாங்க, கண்டிப்பாக ஜெயிப்போம். தீர்வு நம்ம கையில் இருக்குது. இதை மட்டும் விவசாயிகள் புரிஞ்சுக்கணும். அதிகாரிகளே, நீங்கள் எல்லாம் மனசோச்சேடு இனிமேல் நடவடிக்கை பண்ணுங்க. இந்த விவசாயிகளை தோட்டம் போய் எந்த நடவடிக்கை எடுக்க வேண்டாம். அது அவன் எப்பவும் வந்து மயில சாகணும்னு நினைக்க மாட்டான், குரங்கு அடிக்கணும்னு நினைக்க மாட்டான், எது அடிக்கணும் நம்ம பாதுகாப்புக்காக பண்றான். அது நீங்க வந்து இனிமேல் விட்டுருங்க. உறுதியில பண்ண மாட்டாங்க, தீர்வு நம்ம கையில் இருக்கு. நீங்க தயாராகணும். போன் நம்பர் வாங்கிட்டீங்கல்ல, கூப்பிடுங்க, நான் வரேன்.